வணக்கம், நான் உங்க டாக்டர் அஜித் குமார், முல்லை கிளினிக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேரோனெக்கியா அப்படின்ற நெயில் கண்டிஷன் பத்தி பார்க்க போறோம். பேரோனெக்கியானா என்ன சார் அப்படின்னா, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நெகசுத்தின்னு சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ்லாம். ஸோ அந்த நெகசுத்தி அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நெயில் சுத்தி, நெகத்தை சுத்தி உள்ள ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறது தான் பேரோனெக்கியா. இப்போ அக்யூட்டா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அது வந்து மோஸ்ட் காமனா ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற கிருமி மூலியமா தான் பரவும். அந்த கிருமி எப்படி எல்லாம் உள்ள போகுது சார் அப்படின்னா, அந்த நெகத்தை சுத்தி ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் பொழுதோ, ஒரு கீரல் இருக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு இடிச்சுக்கிட்டோம், ஒரு புண்ணு ஏற்படுது அப்படின்னா அந்த கிருமி உள்ள போயிடும். அடுத்தடுத்த நாள் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு பெயின் ஏற்படும், இல்ல வீக்கம் ஏற்படும். அப்பவே நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த நாள் அது தண்ணியில நினைச்சு இன்ஃபெக்ஷன் ஆக வச்சு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவாங்க. 3வது நாள் 4வது நாள் போவாங்க. அதை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அதுல இருந்து சலம் வரும். ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் அதுல வலி ஏற்படும் பொழுதோ, வீக்கம் ஏற்படும் பொழுதோ டாக்டர் கிட்ட போயிடணும். இது வந்து அக்யூட்டா ஏற்படக்கூடிய கண்டிஷன். ஒரு சில பேருக்கு கிரானிக்கா இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சோப்பு தண்ணியில அதிகமா கை நினைப்பேன் சார், அதிகமா பாத்திரம் கழுவுவேன். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் நெகத்தை சுத்தி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மேல இம்யூனோ சப்ரசன்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ள பேஷண்ட்ஸுக்கும் இது மோஸ்ட் காமனா கிரானிக்கா இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்ஃபெக்ஷனா இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்கா பாத்துக்கிட்டாலே நமக்கு நெக சுத்திங்கிறது, பேரோனெக்கியாங்கிறது நமக்கு போயிடும். அந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப வராம இருக்கிறதுக்கு ரெகுலரா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். முக்கியமா எதிர்ப்பு சக்தி அதிகமா வச்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ.